ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 28வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக சவுல் இருந்த நாட்களில் அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஆண்டவர் அவனை ராஜாவாய் இராதபடிக்கு தள்ளி தாவீதுக்கு அந்த மேன்மையான பாக்கியத்தை கொடுத்தார். இந்த வசனத்தில் ஆண்டவர் அதற்காக குறிப்பிடுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், தாவீது சவுலை பார்க்கிலும் உத்தமனாக இருந்தான் என்பதுதான். ராஜாக்களாக இருந்த தாவீதையும் சவுலையும் ஒப்பிட்டு 3 காரியங்களை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக, கடினமான சூழ்நிலைகளில் 2 பேரும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது. சவுல் ராஜாவாயிருந்த நாட்களில் எதிரிகள் அந்த தேசத்துக்கு எதிராக யுத்தத்திற்கு நெருங்கி வந்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு காலதாமதமான போது சவுல் அவசரப்பட்டு கர்த்தருடைய பலிகளை செலுத்தினான். அது மிகப்பெரிய பாவமாக இருந்தது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் சிக்லாக் என்கிற பட்டணம் சுட்டெரிக்கப்பட்ட போது எல்லாரும் அவருக்கு எதிராக எழும்பின போதிலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு விசாரித்து அதன்படி செயல்பட்டார். மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார். இரண்டாவதாக, சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் பெருவாரியான ஆண்டுகள் தாவீதை தேடி திரிந்து கொல்லுவதற்கே செலவழித்தார். ஆனால் தாவீது அரசனாக இருந்த நாட்களில் கர்த்தருக்காகவும் அவருடைய ஜனத்திற்காகவும் யுத்தங்களை முன்னெடுத்தார். அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாகவும் இருந்தது. மூன்றாவதாக, சவுல் மிகப்பெரிய கீழ்ப்படியாமை காண்பித்தது நிமித்தம் தேவன் அவனை புறக்கணித்தார். ஆனால் தாவீதையோ தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தேவன் கண்டார். இந்த காலை வேளையில் பிறரை குறித்து தீர்ப்பு செய்வதை விட நம்மை குறித்து நாமே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவது அவசியமாயிருக்கின்றது. நாம் கடினமான சூழ்நிலைகளில் தேவ சித்தம் என்ன என்பதை காத்திருந்து அறிந்து நிதானத்தோடு செயல்படுத்த வேண்டும். அதோடு சுயநலத்திற்காக தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யாமல் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். இறுதியாக, நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்குள் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் வழிநடத்தும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பிறரை போல வாழாமல் பிறரை பார்க்கிலும் உமக்கு ஏற்றவர்களாய் வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.